இப்போ தமிழ்நாட்டுல ஒரு நல்ல படம் ஒன்று ஓடுச்சு. என்ன தெரியுமா? இந்த தாய் கிழவின்னு ஒரு படம் ஓடுச்சு. நான்லாம் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிச்சு. இப்போ ஆனா அந்த படத்தை ஓவர் டாக் பண்ணிட்டு இன்னும் 100 நாளைக்கு ஓடுற மாதிரி ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. காய்ஸ் நான் உங்களுக்கு தேவாவா 36 பெண்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு அவரு அப்படின்ற ஆதாரங்கள் சிக்கி இருக்கதா சொல்றாங்க. அந்த 36 பெண்களும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணனாலதான் அவரை வந்து அந்த பதவியில இருந்து மாத்திருக்காங்க. இதெல்லாம் எதை கொண்டு போய் முடியும்? இதுல இவரும் மாணவர் அணி செயலாளராக இருந்திருக்கான். இவன் மாணவர் அணிக்கு வழிகாட்டினா இந்த நாடு உருப்படுமா? நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் நிகழ்வு குறித்து நம்மளுடன் பேசுவதற்காக துரைராஜ் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. உலகத்துல 7 அதிசயம்ன்றாங்க. இப்ப இந்த உலகத்துல 7 அதிசயம் இருக்குல்ல, இப்போ பிரான்ஸ்ல என்ன அதிசயம்? வேற என்ன சுற்றுலா பிளேஸ் ஈஃபில் டவர். இது வந்து உனக்கு பரவாயில்ல, சின்ன பயலுக்கு. இப்ப 18+ நம்ம வந்து நிறைய பேர் இப்ப பேசிட்டு இருக்காங்கன்னு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த பிரெஞ்சு கிஸ் அப்படின்னு ஒண்ணு ட்ரெண்ட் ஆகுதியா? அப்படியா? அது எங்க ட்ரெண்ட் ஆகுது தெரியுமா? இது வந்து பிரான்ஸ்ல ட்ரெண்ட் ஆகல, சென்னையில ட்ரெண்ட் ஆகுதியா. அதுவும் தேனாம்பேட்டை பக்கம் ஒரு ஆபீஸ்க்குள்ள ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. பிரெஞ்சு கிஸ் மட்டும் தானா இல்ல வேற எதுவும்? அது வந்து இந்த வெயில் காலத்துல அவருக்கு தேவைப்பட்டிருக்கு. சூடா இருக்குல்ல, அதனால பிரெஞ்சு கிஸ் தேவைப்பட்டிருக்கு, சூடு தணிக்க. ஆமா. இது மட்டும் இல்லாம என்ன ஒரு விஷயம்னா, இப்போ கணக்கு போடுறோம்ல, மேத்தமெட்டிக்ஸ். இந்த மேத்தமெட்டிக்ஸோட திறமையை அங்க வெளிப்படுத்திருக்காரு. எப்படி தெரியுமா? 300ல 23% எவ்வளோ? 69. அடா படுவா, நீ அவங்க குரூப்பாடா, கரெக்டா சொல்ற. இப்போ 69 உனக்கும் பிடிக்குமா? எனக்கும் பிடிக்குமே. அது எப்படி இருக்கும்? இந்த வெயில் காலத்துக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்னு மிக முக்கிய ஒரு அரசியல் புள்ளி ஒரு பெண்ணுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களும் ஒரு பெண் அரசியல்வாதி, இவங்க ஒரு ஆண் அரசியல்வாதி. 2 அரசியல்வாதியும் பகிர்ந்துக்கு இருக்காங்க அப்படின்னு அந்த பெண்மணியே வந்து ஸ்கிரீன்ஷாட்லாம் ஷேர் பண்ணி பிரபலமா போயிட்டு இருக்கு விஷயம். இது வந்து வெளிப்பட எந்த மீடியாவும் பேச தயங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆதாரப்பூர்வமா இப்ப நம்ம பேசுறோம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் வெளியே வரவுனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய மாணவர் அணி அந்த போஸ்ட பிடுங்கிட்டு வேற ஒரு போஸ்ட் கொடுத்திருக்காங்க. கொள்கை பரப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கொள்கையை பரப்புவாரா இல்ல இந்த இதை பரப்புவாரா? மறுபடியும் இதுக்கான பதில் இன்னும் ஒரு 3 மாசத்துல ஏதாவது ஸ்கிரீன் ஷாட் வந்துச்சுன்னா நம்ம வந்து சொல்லிடலாம். மேபி வந்து அவர் வேற எதாவது வேணா பரப்பலாம். அது நம்ம வந்து அது அவங்க விருப்பம்ல. ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கேன். வெயிட்டிங்ல இருக்கீங்க, தமிழ்நாடே வெயிட்டிங்ல இருக்கு. ஏன்னா 36 பெண்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி இருக்கிறாரு அவரு அப்படின்ற ஆதாரங்கள் சிக்கி இருக்கதா சொல்றாங்க. அந்த 36 பெண்களும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணனாலதான் அவரை வந்து அந்த பதவியில இருந்து மாத்திருக்காங்க. அவரை மாத்தின உடனே ஒரு ஆணை இந்த பதவிக்கு போடலாம்ல, ஒரு மேல் கேண்டிடேட்டை போடலாம்ல. ஆனா போடல. அதுக்கு பதிலா ஒரு பெண் கேண்டிடேட்டே போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த பெண்களுக்கு ஒரு சேஃப் கார்டு கொடுக்கணும், ஒரு பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு அந்த கட்சியினுடைய வரலாறு, திமுகவினுடைய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு முதல் தடவையா ஒரு பெண் மாணவரணி செயலாளரா போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த விஷயம் வந்து வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது எவ்வளவு கேவலமா இருக்கு. ஆமா, ஒரு நாட்டுக்கு முன்னோடியா இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளே இப்படி ஒரு 69 உனக்கு தெரியுமா? பிரெஞ்சு கிஸ் தெரியுமா? 96 தெரியுமா? அந்த இடத்துல உனக்கு என்ன ஃபேமஸ், இந்த இடத்துல உனக்கு என்ன ஃபேமஸ்? இதெல்லாம் எதை கொண்டு போய் முடியும்? இதுல இவரும் மாணவர் அணி செயலாளராக இருந்திருக்கான். இவன் மாணவர் அணிக்கு வழிகாட்டினா இந்த நாடு உருப்படுமா? இந்த மாதிரி அரசியல்வாதிகள் நாளைக்கு எம்எல்ஏவோ எம்பியாவோ வந்துட்டாங்கன்னா இந்த நாடு எவ்வளவு கீழ்மட்டமா லெவலுக்கு போகுன்றதுக்கு உதாரணம் அண்ணா யூனிவர்சிட்டி. அதனால இப்ப நம்ம இதை ஏன் சொல்ல வரோம்னா, இவ்வளவு உண்மையான தகவல்கள் பரவிட்டு இருக்கு, பதவி பறிக்கப்பட்டிருக்கு. இதோட என்ன செய்யணும்னா, இவரை மட்டும் ஓரங்கட்டக்கூடாது, தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து அந்த கட்சியவே ஓரங்கட்டணும். ஏன் தெரியுமா? ஏன்னா நீ இவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்திருக்குல்ல, இப்ப அவனை பதவியில இருந்து தூக்கணும்ல, தூக்காம வேற ஒரு பதவி கொடுத்துருக்காங்கல்ல. அப்ப அந்த பதவி கொடுத்ததுக்கு என்ன காரணம்? வெறும் நாடகமா இருக்கும், கண் துடைப்பு. நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோன்ற மாதிரி ஒரு டிராமா காட்டிட்டு இப்ப வேற போஸ்டிங்ல போட்டாச்சு. இன்னும் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா இல்லையான்றது அந்த பெண்கள் வெளிப்படையா வெளியில வந்து சொன்னாதான் தெரியும். மக்கள் இதை நம்புவாங்களா? அதை நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களான்றத அந்த பெண்ணே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பெண் வந்து தன் வாயால சொல்றத மக்கள் நம்பணும். எனக்கு தெரிஞ்சு அதை நம்பிதான் ஆகணும். அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தமிழ்நாடு தான் இருக்கு. ஸ்கூலுக்கு போற பிள்ளைய கற்பழிக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. அதே தொடர்ச்சியா அந்த ஆபீஸ்லயும் நடந்திருக்கு. அதாவது இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காரு, சிக்கியிருக்கே. அதுதான் இன்னைக்கு முக்கியமான டாபிக்கா தமிழ்நாட்டுக்குள்ள பேசு பொருளா இருக்கு. இப்போ நம்ம இந்த பிரெஞ்சு கிஸ், 69, தேனாம்பேட்டை ஆபீஸ்ல என்ன நடக்குது அப்படின்லாம் நம்ம வந்து ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க அப்படின்னு பேசணும்ல.
அது பேசிட்டு இருக்கிற வேலையிலேயே இன்னைக்கு வந்து என்ன போட்டிருக்காருன்னா, அந்த சம்பந்தப்பட்ட நபர் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன விஷயம்னா, என்னைய வந்து அரசியல்ல வீழ்த்தணும்னு நினைச்சிட்டீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து என்னை கொன்றுங்கடா, அதுக்காண்டி இப்படிலாம் பேசாதீங்கடா, அவதூறு பரப்பாதீங்கடா, நான் யாருக்கு இது வரைக்கும் அப்படி பண்ணலடா அப்படின்னு வந்து நெஞ்ச கசுற மாதிரி பேசியிருக்காரு. அது வந்து எப்ப தெரிஞ்சிருக்கணும்னா, இந்த கையை வச்சு 69 அமுத்தும் போது தெரிஞ்சிருக்கணும். பிரெஞ்சு கிஸ் கேட்ட போது இது உன் புத்தியில உரைச்சிருக்கணும். கணக்கை கால்குலேட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். கணக்கை கால்குலேட் பண்ணும்போது தெரியாதனால நீயே மாட்டிக்கிட்ட. அந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, நீ தப்பே பண்ணல இல்ல, அப்புறம் எதுக்கு நீ இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்? தேர்தல் வரப்போகுது, எலெக்ஷன் டைம் நடந்துட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன்ன்றது வாழ்வாசாவா எலெக்ஷன் திமுகவுக்கு. ஏன்னா 10 வருஷம் 5 வருஷத்துக்கு மேல அடுத்த 5 வருஷம் தொடர்ச்சியா ஆட்சியில இருந்தாதான் வரலாறே இல்லை. ஆனா அப்பா வந்து இந்த ஆட்சி அமைஞ்சே ஆகணும் அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்க வேலையில எதுக்கு முக்கியமான மாநில பொறுப்புல இருந்த உன்னைய எடுத்து டம்மியான போஸ்ட்டுக்கு போட்டிருக்காங்க. எந்த தப்பு செய்யலன்னா ஏன் போடணும்? அப்ப நீ தப்பு பண்ணிருக்க, அதனாலதானே உன்னை போஸ்ட்ல இருந்து மாத்திருக்காங்க. இப்ப நீ கேட்கலாம், அது எப்படி ஒரு போஸ்ட்ல இருந்து மாத்தினா இவர் நல்லா கூட வேலை பார்த்திருக்கலாமே, அதனால அந்த டிபார்ட்மெண்ட்டை கூட இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காண்டி கூட நம்ம போட்டிருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த கால்குலேட் டிபார்ட்மெண்ட்டா? அது வேற. இப்போ இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்றாங்க, இவரு விளக்கம் கொடுக்குறாரு. இதை தாண்டி நம்மளுடைய சோர்ஸ் ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ராஜீவ் காந்தியை அரசியல் ரீதியா வீழ்த்துவதற்காக மிக முக்கிய புள்ளிகள் டெல்லியில இருந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படின்ற நியூஸ் திமுகவினுடைய தலைமைக்கு வந்திருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவரோட அந்த போனை வந்து கண்காணிக்கிறது, இவர் யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்றாரு, எங்கெல்லாம் போய் தங்குறாரு, இவரை கோயம்புத்தூருக்குள்ள வளர விடக்கூடாதுப்பா அப்படின்னு பிளான் பண்ணி இவரை கண்காணிச்சிருக்காங்க. அப்ப கண்காணிக்க போகும்போது இந்த மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றத ஆதாரம் சிக்கிருச்சு. அது அங்க இருக்கிற சோர்ஸ் வந்து திமுக தலைமையிட்ட சொல்லிட்டாங்க. திமுக தலைமை கூப்பிட்டு வான் பண்றாங்க, தம்பி இந்த பிரெஞ்சு கிசு கேட்கறது 69 கேட்கறது எல்லாத்தையும் வாழை உடச்சி அப்படி சுருட்டி வச்சுக்கணும். 3 மாசம் பொறு, நம்ம ஜெயிச்சு நம்ம வந்ததுக்கு அப்புறம் 69 என்ன அப்படி என்ன வேணா நீ பண்ணிக்க அப்படின்னு வான் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அந்த வான் பண்ணதையும் கேட்காம திரும்பி போய் ஒரு வந்து பிரெஞ்சு கிஸ் கேட்க அப்பாவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அது எப்படிரா அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு இந்த மே மாதத்துலயும் இப்படி கேட்கலாமா? அதனாலதான் உடனடியா பறிக்கப்பட்டு வேற பதவிக்கு மாத்திருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுல ஒரு நல்ல படம் ஒண்ணு ஓடுச்சு, என்ன தெரியுமா? இந்த தாய் கிழவின்னு ஒரு படம் ஓடுச்சு. நான்லாம் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிச்சு. இப்போ ஆனா அந்த படத்தை ஓவர் டாக் பண்ணிட்டு இன்னும் 100 நாளைக்கு ஓடுற மாதிரி ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. காய் காய்ஸ் நான் உங்களுக்கு தேவாவா? அதே படம் தான். ஹாய் கைஸ், நான் உங்கள் தேவா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, நம்ம ஸ்டாலின் சார் பார்க்க வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா அப்படின்னு ஒரு வீடியோ போடுறாங்க. இப்போ இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, விளாத்தி குளத்துல அந்த புல்ல வந்து கற்பழிக்கப்பட்டு இன்னும் கேஸ் முடியல, மக்கள் போராடிட்டு இருக்காங்க. பாடி கூட வாங்கல, இன்னும் உடம்ப கூட வாங்காம போராடிட்டு இருக்காங்க. 26 இடத்துல போலீஸ்காரங்க அடிச்சு ஒரு பையனை கொன்னு அங்க உடம்ப கூட வாங்கி அது இன்னும் பிரச்சனையில போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 சின்ன பையங்களை கூட்டிட்டு வந்து அதுவும் தலைமைச் செயலகத்துல வச்சு ஒருத்தர் ரீல்ஸ் போடுறாருன்னா இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். போட்டோ ஷூட் ஆச்சு, விளம்பரம் பண்றீங்க. அதுல வந்து கேக்குறாரு என்ன விஷயம்னா, ஏ தம்பி எப்படி வீடியோ பண்றீங்க, டெய்லி எத்தனை மணி நேரம் வீடியோ பண்ணுவீங்க, எந்த வீடியோ என்ன வீடியோ பண்ணுவீங்க, எப்படி போஸ்ட் பண்ணுவீங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியா? இதெல்லாம் முதலமைச்சர் கேட்பாரா? இதுதான் இன்னைக்கு நாட்டுல நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அவர் எடுத்து போடணும்ல. ஆமா, இப்போ இது இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்றாங்க, அந்த பையன் பேசுறாங்க இருக்கணும். இப்ப அந்த பையனை கூப்பிட்டு அவர் என்ன கேள்வி கேட்டாரு, என்ன வீடியோ போடுவ, எத்தனை மணிக்கு வீடியோ போடுவ எல்லாம் கேட்டாரா? ஏன் கேட்கறாரு தெரியுமா? தெரியாதுல்ல. ஏன்னா அவர் ரீல்ஸ் போடணும். ஏன்னா டெய்லி அப்பா ரீல்ஸ் போடுவாரா? இனி வந்து எப்படி போடுவாங்கன்னா, ஹாய் நான் உங்கள் தேவாலாம் கிடையாது, ஹாய் நான் உங்கள் ஸ்டாலின் சார், இவர் எங்க பையன் உதயநிதி ஸ்டார், அப்படி வீடியோ வரும். இது தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க போறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் இந்த மிகச்சிறந்த தமிழ் திரையுலகில் காணாத முதல் படம் எப்ப ஷூட் பண்ணாங்க தெரியுமா? தெரியாதுங்களே. 2 நாளைக்கு முன்னாடி வியாழக்கிழமை இந்த படத்தை ஷூட் பண்ணி இன்னைக்கு தமிழ் திரையுலக ரிலீஸ் ஆயிருக்கு. ரெஜின் ப்ரொடக்ஷனா? ஏப்பா அவங்க தானப்பா ப்ரொடக்ஷன், ஃபண்டு, டைரக்ஷனு எல்லாமே அவங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஆக்டர் ஸ்டாலின் சார், ஓகே. டைரக்டர் யாரு? உதயநிதி ஸ்டாரா?
நடிப்பறக்கன்னு ஒருத்தருக்கு அது புரியுது. யாரு? அன்பில் மகேஷுங்களா? அவர்தான். அந்த பையன் பேசி முடிச்சோன்னு வெளியே வந்தோடனே பார்த்தேன்னா தோள்பட்டையில கை போட்டு கூட்டு வருவாரு. மரா ஜெயிச்சுட்டோம்டா மரான்ற மாதிரி. அவருதான் டைரக்டர் இந்த படத்துக்கு. என்ன இவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த செட்டப் பண்ணது அவரு. நடிச்சு கொடுத்தது அப்பா ஸ்டாலின். படம் நல்லா ஓடுது. மக்களுடைய கருத்து என்னன்னு அப்படி பார்க்கும்போது இந்த படம் மிகச்சிறந்த படமா இருக்கு. கண்டிப்பா 100 நாள் ஓடும். ஏன்னா அப்பாவுடைய நடிப்பு அப்படி இருக்கு. ஏன்னா படமே ஹிட் ஆயிடுச்சுங்க. ஹிட் ஆச்சு. அதுலயும் ஒரு திருக்குறள் கேட்டிருக்காரு. திருக்குறள் தெரியுமா சொல்லு அப்படின்னு கேட்டாரு. ஏன் தெரியுமா? தெரியாது. ஏன்னா அப்பாவுக்கு திருக்குறள் தெரியாது. என்ன விஷயம்னா மகன் இருந்து கத்துக்கிறாருங்கிறீங்க. தேவாட்ட இருந்து கத்துக்கிறாரியா? கரெக்ட். அதுல என்ன விஷயம்னா முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இளமை புகுத்தி விடும் அப்படின்னு சொன்ன ஒரு அப்பா. ஓகே. இத வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க நம்ம பசங்க. இந்த விர்ச்சுவல் வாரிசு எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. இதுல பயந்துட்டாரு அப்பா. இப்போ நம்மளதான் இப்படி பேசுறாங்கல்ல, நம்மள்ட்ட வந்திருக்க பசங்களை கேட்போமே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஒன்னு அவன் சொல்றான் அகர முதல் எடுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகம் அப்படின்னு. ஏசி போட்டிருக்கு. அப்பாவுக்கு வேர்த்துருச்சு. என்னடா இப்படி பேசுறா, நாளைக்கு பிரதமர் ஆயிருவியாடா, நீ உனக்கு என்னடா ஆகணும்னு அப்பா கேட்கிறாரு. உடனே அவன் சொல்றான் எனக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், வாடா நான் போட்டோ எடுத்துக்கிறேன்டான்ட்டு பக்கத்துல வச்சு அங்க ஒரு ரீல்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேவா, நான் அப்பாவை பார்க்க வந்திருக்கேன் சார், ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணுங்க சார்ன்றான். அவன் ஃப்ரெண்டு மாதிரி பேசுறான். இவர் என்ன சொல்றாரு, நல்லா படிங்க, நல்லா படிச்சு நாட்டுக்கு முன்னேற்றுங்க, இதெல்லாம் சொல்றீங்கல்ல அப்பா. அந்த பயல்கள்ட்ட அப்பா சொல்றாரு நல்லா படிக்கணும்னு சொல்றீங்கல்ல. இப்போ அந்த பையன்கிட்ட வந்து அவர் என்ன சொன்னாரு, ஒழுங்கா படிக்கணும்னு அந்த வீடியோல சொல்றாரு. அந்த பயலுக படிக்கிற பள்ளிக்கூடத்துலயே கட்டடம் ஒழுங்கா இல்ல. அந்த பயலுக படிக்கிற பள்ளிக்கூடத்துல வெறும் 2 டீச்சர், ஒரு ஹெட் மாஸ்டர், ஒரு டீச்சர் தான் இருக்காங்க. சரி, இதுதான் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா தமிழ்நாடு முழுக்க மற்ற இடத்துல என்ன நடக்குது, ஸ்கூல்ல ஒழுங்கா சோறு கூட போடல. இதெல்லாம் நடக்குது. இப்போ மாணவர்களுக்கு ஒரு சைக்கிள் ஒழுங்கா கொடுக்கல, லேப்டாப் ஒழுங்கா கொடுக்கல, எல்லா இடத்துலயும் போராட்டம் நடக்குது, ஸ்காலர்ஷிப் கொடுக்கல. வீடியோல மூடிட்டீங்க, இழுத்தே மூடிட்டீங்க. வீடியோல வந்துட்டு நான் உங்கள் பிரான்ஸ் எவனா நம்புவாங்களாடா? கீழே உள்ள கமாண்ட்ல பார்த்தா கழுவி ஊத்தி வச்சிருக்காங்க, விளம்பரம் பண்ணி ஜெயிச்சிருக்காரு. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பையன் ஒண்ணு கேட்டான் பாத்தீங்களா, நல்லா நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டான் நம்ம தேவா. என்ன கேட்டான்? சார் உங்க வீட்டு நாய்க்குட்டி எல்லாம் எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேட்டான். அவன் எந்த நாய்க்குட்டிய சொன்னான்னு தெரியலன்னு அரசியல் விமர்சகர்கள் பேசிட்டு இருக்காங்க. அதுவுமே ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்கட்னு 28 பிஸ்கட் போட்டு வளர்க்குறாங்களாமே. நீ 28 பிஸ்கட்ன்றதை யார சொல்ற? நான் அந்த நாய்க்குட்டியை தான்பா சொன்னேன். அததான் கேட்டிருக்கேன் அவனும். சார் உங்க நாய்க்குட்டியெல்லாம் எப்படி சார் பாத்துக்குவீங்க? அவர் சொல்றாரு, எங்க நாய்க்குட்டியெல்லாம் நாங்க கட்டி போட்டுக்குவோம், கட்டி போட்டு அழகா பதுசா பார்ப்போம், அறிவாலயத்துக்கு வெளியவே கட்டி போட்டுருவோம், மட்டும் அவுத்துற மாதிரி. ஆமா. இத பாத்துக்கிட்டு இருக்கும் போது அடுத்த நியூஸ்ல போடுது என்ன தெரியுமா, கம்யூனிஸ்ட் தோழர்கள் வெளிநடப்பு, சீட்டு கொடுக்கவில்லை. நாய் எதுவும் கடிச்சிருச்சுங்களா? எப்பா அவன் என்ன கேட்டா, இவங்க எதுக்கு வெளியே தான் எனக்கு தெரியாது. இங்க நாய் பத்தி பேசிட்டு இருக்கும் போது அறிவாலயத்துல இருந்து அவங்க வெளியில வராங்க. அது என்னன்றதை மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். இன்னொரு விஷயம்னா, இப்போ இந்த பையன் பேசிட்டு இருக்கும் போது கீழே ஒருத்தங்க கமாண்ட் போறான்னா தெரியுமா, 28 நாய் அப்பா வளர்க்குறாரு. ஓகே. அந்த 28 நாய்க்கும் ஒவ்வொரு நாய், ஒரு சில நாய்க்கு ஒரு பிஸ்கட் போடுறாரு, ஒரு சில நாய்க்கு 28 பிஸ்கட் மொத்தமா போட்டுறாரு, ஒரு சில நாய்க்கு பிஸ்கட் போடாம இன்னும் வச்சிருக்காரு. தேர்தல் வரும்போது இப்படி தூக்கி போடுவாரா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அது எந்த நாய்கள்ன்றதை நம்ம நேயர்களே முடிவு பண்ணிக்கிட்டோம், அதை நம்ம பேச வேணாம். அதாவது இந்த வாரம் வந்து தேவாவையும் ஜீவாவையும் மீட் பண்ணியிருக்காரு. அடுத்த வாரம் ஒருத்தர் மீட் பண்ண போறாரு. வாட்டர்மெலன் சாரா? அடுத்த வாரம் தலைமைச் செயலகத்துல பிளாஷ் நியூஸ் என்ன தெரியுமா, சொல்லுங்க. வாட்டர்மெலன் ஸ்டாரும் அப்பா ஸ்டாலின் ஒன்னா உட்காந்து தர்பூசணி பழம் திங்க போறாங்க. 2 தர்பூசணி ஒன்னாக போதா? ஒரு தர்பூசணியே 2 பேரும் இப்படி தின்னுட்டே இப்படி ஆட்டுவாங்க. அப்படி அந்த மாதிரி நிலைமையில முடிவு பண்ணிட்டாங்க, டேட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க வாட்டர்மெலன் சாருக்கு. அடுத்த வாரம் தலைமைச் செயலகம் வருகிறார். உங்கள் வாயிலாக நம்ம நேயருக்கு சொல்ல விரும்புவது என்னன்னா, அடுத்த வாரம் மிகப்பெரிய படம் ஒண்ணு காத்திருக்கு. அந்த படத்தை தயவு செய்து பாத்துருங்க. ஏன்னா வாட்டர்மெலன் சார் வந்து சொல்லிட்டே இருந்தாரா, என்னுடைய நடிப்பு திறமையை நான் காட்ட போறேன், மிகப்பெரிய ஸ்டேஜ் கிடைக்க போகுதுன்னு. அதுக்கான ஸ்டேஜ் தமிழக அரசினுடைய தலைமைச் செயலகத்துல முதல்வர் ஸ்டாலினும் வாட்டர்மெலன் ஸ்டாரும் நிகழ்த்தி காட்டுவார்கள். இதுதான் இன்னைக்கான ஃபிளாஷ் நியூஸ். இப்போ இந்தியாலயே தமிழ்நாடு ரொம்ப பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு நம்ம அப்பா வந்து டெய்லி நியூஸ்ல எல்லாம் போடுறாரு. பெண்கள் விஷயத்துலயா? ஆமா, பெண்கள் விஷயத்துல. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைநகர் என்னது? சென்னை. சென்னை. இந்த தலைநகரத்துல பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. ஓகே. அந்த ட்வீட்ல என்ன சொல்லுதுன்னா, நான் டெய்லி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு என்னோட தங்கியிருக்க ரூமுக்கு வரேன். வர வழியில பாத்தீங்கன்னா காலையில இருந்தாலும் சரி, நைட் இருந்தாலும் சரி, ஆள் நடமாட்டம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. போற இடத்துல கையை பிடிச்சு இழுக்கிறாங்க, பலவந்தமா கெட்ட வார்த்தை பேசுறாங்க,
இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இந்த நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு, இது எப்படி சகிச்சுக்க முடியும்? இதுல வந்து அப்பா ஸ்டாலின் டெய்லி விழா எடுக்கிறாரு பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம்னு. ஆனா சுத்த பாதுகாப்பு இல்லாத நகரம்னா அது சென்னை தான் அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து ட்விட் போட்டிருக்காங்க. இதுதான் இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இரும்புக்கரை என்ன துருப்பிடிச்சு போச்சுங்களா? அது வந்து 2021 துரு பிடிச்சிருச்சு. அது வந்து ஒழுங்கா இருந்தா இவ்வளவு குற்றமே நடந்திருக்காதுல்ல. கரெக்ட் தான். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப அந்த பொண்ணு சொல்லிருக்குல்ல, அதுக்கு கீழே ஃபுல்லா அந்த கொத்தடிமை இருப்பாங்கல்ல 200 ரூபா வாங்குறவங்க, அவங்க வந்து என்ன கமெண்ட் போறான் தெரியுமா? என்ன கமெண்ட்? நீ எதுக்கு 12 மணிக்கு அங்க போற, நீ எதுக்கு 1 மணிக்கு அங்க போற, உனக்கு என்ன வேலை நைட்லன்னு சொல்லி இந்த பெரியாருக்கு அதாவது இவங்க தான் சொல்றாங்கல்ல, நாங்கெல்லாம் பெரியாருக்கு பிறந்தவங்க பகுத்தறிவா பேசுறோம்னு. இந்த பகுத்தறிவுல இப்பெல்லாம் யோசிக்க தருமா? அந்த பொண்ணு ஏன் அங்க போச்சுன்னு கேள்வி கேட்கிறான். ஏன்னா இளம் பெரியார்களே அங்கதானே இருக்கிறாங்க, அப்ப கேள்வி கேட்க தானே செய்வாங்க. அது இருக்கட்டும் தம்பி. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பொண்ணு பாலியல் பலாத்காரம் பண்ணாங்கல்ல, அப்ப கூட என்ன கேட்டாங்க? அந்த பெண்ணு அந்நேரம் ஏன் எதுக்காண்டி அந்த பொம்பளை பிள்ளை அங்க போச்சு அப்படின்னு கேட்டது யாரு? திமுக காரங்க. அப்புறம் இந்த பிளைட்டு நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தியா, ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு பாலியல் பலாத்காரம். அப்ப கேட்கும்போது கூட என்ன சொன்னாங்க? எதுக்கு அந்த பொண்ணு அங்க போச்சு அப்படின்னு கேட்டது திமுக காரன். இப்பயும் திமுக காரன் தான் இப்ப கேக்குறான்னா, திமுக திரும்பி ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு எவ்வளவு நாசமா போகும் அப்படின்றதுக்கு முன் உதாரணம் தான் அந்த பொண்ணு வந்து தன்னுடைய மனக்குமுறலை சொல்லியிருக்கிறாங்க. தமிழக மக்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன், மீண்டும் திமுக ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா நம்ம வீட்டு பெண்களும் இப்படி ட்விட் போடுற நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. இனிமேல் இந்த ஆட்சி உட்காரக்கூடாது அப்படின்றதான் மக்கள் வந்து கீழே கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அரசியல் குழப்பம் போயிட்டு இருக்கு. குறிப்பா வந்து இந்த பாஜக, அதிமுக எல்லாம் வந்து இன்னும் தொகுதி பங்கீடே முடிக்கல. ஆனா திமுக இருக்கக்கூடிய மிக முக்கிய கட்சிகள்லாம் வந்து தொகுதி பங்கீட முடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் வந்து வெளியில வந்து அறிக்கை கொடுக்குறாங்க அறிவாலயத்துல. யாரு? சண்முகம் சொல்றீங்களா? நம்ம சண்முகமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஐயா வீரபாண்டியனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அறிக்கை கொடுக்குறாங்க. என்னன்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தொகுதியை குறைச்சிக்கோங்கன்றாங்க. நாங்க எப்படி குறைக்க முடியும்? எங்களுக்கு 2 இலக்கம் தான் வேணும். 2 இலக்கம் தான் வேணும். நீங்க 2 தொகுதி கூட கொடுங்க, ஆனா எங்களுக்கு 60 கோடி ரூபாய் காசை கொடுங்க. நேத்து வந்து உங்களுக்கு கொடுத்தா இன்னைக்கு எங்களுக்கு ஏன் குறைக்கணும்? எங்களுக்கு ஈடு அளவுக்கு வேணும். கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பா கேட்டே ஆகணும். நேத்து வந்த தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை பதவி, பெட்டி, சீட்டு எல்லாம் கொடுக்குறீங்க. செட்டில்டு 2019 இருந்து உங்களுக்காண்டி நாய் மாதிரி உழைக்கிறமையா, எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்கயானா ஒரு சீட்டை குறைக்கிறேன்றீங்க. அதெல்லாம் முடியாது, எங்க கட்சியில பேசிட்டு நாங்க சொல்றோம். ஜெயிப்பீங்களா? அதுதான் அப்பா கேட்டிருக்காரு. நீ ஜெயிப்பியாயா? நம்ம பண்ண கூத்துக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கோம். இவ்வளவு பண்ணி தமிழ்நாட்டு மக்கள் நம்ம போட்டு போட்டுருவாங்களா? உனக்கு 4 சீட்டு வேணுமா? நோ 3 சீட்டு 60 கோடி ரூபாய் காசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சோர்ஸை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ட்ரெண்டிங்கான பாலிடிக்ஸ் என்ன தெரியுமா? சொல்லுங்க. என்ன விஷயம்னா, இந்த அமெரிக்காவுக்கு எதிராக போராடுறது, இஸ்ரேலுக்கு எதிராக போராடுறது, எவெல்லாம் கண்ணுக்கு தெரியலையோ, எவெல்லாம் கண்ணுக்கு தெரியாதவனோ அவனுக்கு எதிராக குரல் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க போராட்டம் பண்ணா அங்க இருக்கவெல்லாம் அவனுக்கு அடிபிடிஞ்சிடற மாதிரி அப்படி போராட்டம் பண்ணுவாங்க. இந்த வடிவேலு ஒரு படத்துல போராட்டம் பண்ணுவாரு பாத்தியா, பிளைட் எங்க மண்டைக்கு மேல பறக்க கூடாதுடா, பிளைட் சுருன்னு வருது, பிளைட்டை நிறுத்துங்கடா அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணாரு. எலிப்படம். அந்த எலிப்படம் மாதிரி திமுக கூட்டணி கட்சி எல்லாம் வந்து ட்ரம்புக்கு எதிராக கோஷம் போடுறாங்க. எதுக்குன்னா எங்களுக்கு சிலிண்டர் கொடுங்க, பெட்ரோல் கொடுங்க அப்படின்னு தலையில தூக்கி வச்சுட்டு போராட்டத்துக்கு போறாங்க. சிலிண்டர் தூக்கி வச்சுட்டு. இப்போ நீ மாநில அரசாங்கம் தானே, நீ தானே ஆட்சியில இருக்க, அப்ப நீ என்ன பண்ணணும்? கையிருப்புக்கு நீ முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கணும். உளவுத்துறை ஓன்ட்ட தானே இருக்கு, இதெல்லாம் வரப்போகுதுன்னு உனக்கு தெரியும்ல, அப்ப நீ பண்ணணும்ல, பண்ணல, உன் மேலதானே தப்பு. ஆனா அதை மீறி எப்படி பேசுறாங்கன்னா, ட்ரம்ப் தான் தப்பு, இஸ்ரேல் பிரதமர் தப்பியா? இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு தெரியுமா? குண்டு போட்டாங்க, மோடி தான் காரணம், மோடி தான் காரணம், அப்படியே பேசுறாங்க. இவங்க எந்த அரசியல் எங்க போய் முடிய போகுது? மக்களுக்கான அரசியல் இவங்க பேச மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு மாய பிம்பத்துல ஒரு அரசியல் பேசிட்டு இருக்காங்க. என்ன சொன்னாலும் அது 2026 முடிஞ்சிரும் நினைக்கிறேன். பல்வேறு அரசியல் கருத்துக்களுடன் மீண்டும் நாளை அரசியல் அரங்கத்தில் சந்திப்போம். நன்றி.